ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் உரிகம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துக்கிறோம். கேஜிஎஃப்ல பார்த்தீங்கன்னா 5 ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும். பெம்மல், கோரமண்டல், உரிகம், சாம்பியன், மாரிகுப்பம். இதில் 4 ரயில்வே ஸ்டேஷன் தான் பிரிட்டிஷ்கார் கட்டியிருந்தது. இந்த பிரிட்டிஷ்கார் கட்டிய ரயில்வே ஸ்டேஷன் உரிகம் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம். உரிகம் தான் வந்து ஜங்ஷன் மாதிரி ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் கேஜிஎஃப்ல. அந்த ஸ்டேஷனுக்கு வந்துக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே குவார்ட்டர்ஸ் 100 ஆண்டுகள் பழமையான ஒரு ரயில்வே குவார்ட்டர்ஸ் பார்க்கலான்னு வந்திருக்கிறோம். இந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆண்டு பழமையான ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே குவார்ட்டர்ஸ். உரிகம், சாம்பியன், கோரமண்டல், மாரிகுப்பம் பகுதியில் ரயில்வே குவார்ட்டர்ஸ் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உரிகத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே குவார்ட்டர்ஸ் எல்லாம் இடிச்சிட்டு இருக்கிறாங்க. 100 ஆண்டுகள் பழமையான ஒரு ரயில்வே குவார்ட்டர்ஸ். 100 வருஷத்துக்கு முன்னாடியே கேஜிஎஃப்ல ரயில்வே எம்ப்ளாயீஸ்க்கு பிரிட்டிஷ்காரன் கட்டி கொடுத்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இது. அந்த ஸ்டேஷன் பார்க்கலான்னு வந்திருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா தமிழில் வாசகம் இருக்குது. அதே மாதிரி ரயில்வே குவார்ட்டர்ஸ் எல்லாம் பக்கத்தில் இருந்தாலும் இடிச்சிட்டாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா காம்பவுண்டெல்லாம் போட்டு வறண்டாக்கு மெஸ்ஸெல்லாம் போட்டு கொடுத்துக்கிறாங்க. பிரிட்டிஷ்கார் கட்டிய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ரயில்வேயில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கெல்லாம் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் பக்கத்துலேயே குவார்ட்டர்ஸ் அமைத்து கொடுத்துருக்குறாங்க. அது 100 ஆண்டுகள் பழமையான ரயில்வே ஸ்டேஷனில் குவார்ட்டர்ஸ். அந்த குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்குது பார்க்கலான்னு வந்தோம். இப்போவும் அந்த குவார்ட்டர்ஸ் அப்படியே கம்பீரமாக இருக்குது. சரி, அந்த குவார்ட்டர்ஸ்க்கு ஏன் வந்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஏன் இந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ் காட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா, நானும் எங்கள் ஃப்ரெண்டை வந்திருந்தோம். போது எங்கள் கண்ணுக்கு ஒன்று அகப்பட்டது. என்னவென்றான்னு கேட்டிங்கன்னா, இது ஓடு குவார்ட்டர்ஸ், ரயில்வே குவார்ட்டர்ஸ் இருந்தது. இந்த ஓட்டு மேலேயே புகை கூண்டு வச்சுருக்கிறாங்க. இந்த புகை கூண்டு பார்த்தீங்கன்னா கல்லால் ஆனது. அந்த கல்லால் ஆன புகை கூண்டு வந்து எப்படி கட்டியிருப்பாங்கோ, ஓட்டு வீட்டு மேலே எப்படி புகை கூண்டு தாங்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் அபாயம் இருக்குது. அப்போல்லாம் அதிகமான தமிழர்கள் ரயில்வேயில் வேலை செய்யறதுனால கேஜிஎஃப் மக்களும் அதிகமாக தமிழ் இருக்கிறதுனால தமிழில் போர்டு வச்சுருந்தாங்க. இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு புகை கூண்டு இருக்கும். அந்த புகை கூண்டு வந்து கல்லால் அமைச்சிருக்கிறாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடியே புகை கூண்டு கல்லால் அமைச்சிருக்கிற மாதிரி ஒரு அதிசயமான எங்களுக்கு ஒரு காட்சி கிடச்சிச்சு. அதனால இந்த குவார்ட்டர்ஸ் எடுக்கலாம்னு எடுத்திருந்தோம். வாங்க போய் பார்க்கலாம். இந்த குவார்ட்டர்ஸ் மோல்டு குவார்ட்டர்ஸ் கூட இல்லை, ஓடு குவார்ட்டர்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா புகை கூண்டு அமைச்சிருக்கிறாங்க. இந்த புகை கூண்டு எப்படி அமைச்சிக்கிறாங்க கல்லாலான பில்டிங் மேலே ஒரு ஓடு போட்ட குவார்ட்டர்ஸ் இது. இந்த ஓடு போட்ட குவார்ட்டர்ஸில் புகை கூண்டு வந்து கல்லால் அமைச்சிக்கிறாங்க. ஒரு கல்லும் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ஓடு எப்படி அந்த கல்லாக தாங்கி இருக்குது தெரில. உள்ளே போனால் தான் தெரியும். உள்ளே வந்து மூடிட்டு இருந்தாங்க. சரி, நாங்கள் அந்த புகை கூண்டை தான் ஒரு ஆச்சரியமாக பார்த்தோம். நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக எடுத்து காட்டலாம். கோலார்தாங்க ரயில்வே குவார்ட்டர்ஸில் எப்படியெல்லாம் பிரிட்டிஷ்காரங்க ரயில்வே குவார்ட்டர்ஸ் அமைச்சு அது புகை கூண்டை எப்படி அமைச்சு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். அந்த நாளில் கோலார்தாங்கோயில் மக்களெல்லாம் எவ்வளோ ஒரு நிம்மதியாக எவ்வளோ ஒரு லக்ஸூரியாக வாழ்ந்துருந்தாங்க சொல்லிட்டு இந்த குவார்ட்டர்ஸும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. கோலார்தாங்கோயில் ரயில்வே குவார்ட்டர்ஸ். வாங்க இந்த ரயில்வே குவார்ட்டர்ஸை போய் பார்க்கலாம்.